பிரதமர் நரேந்திர மோடியின் சுதந்திர தின உரை தூத்துக்குடி மாவட்ட மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது காணலாம். பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாட்டின் 79வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு டெல்லியில் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரையாற்றினார். 2047ஆம் ஆண்டுக்குள் பாரதம் வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற வேண்டும் என்ற எண்ணத்தின் தேசத்தின் வளர்ச்சிக்காக பல முன்னெடுப்புகளை பாரத பிரதமர் அறிவித்துள்ளார். செமி கண்டக்டர் உற்பத்தி போன்ற பல விஷயங்களை பாரத பிரதமர் அறிவித்துள்ளது. தூத்துக்குடி மாவட்ட மக்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்தை சார்ந்த பொதுமக்கள் இது குறித்து கருத்து கூறுகையில், தற்சார்பு பாரதமாக மாற வேண்டும் என்பதே அவருடைய எண்ணம். திட்டங்கள் அனைத்தும் அதை நோக்கியே முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகள் எல்லாம் இன்று 50%, 80%, எத்தனை % வரி போட்டாலும் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய திறமை நம்முடைய பாரத தேசத்தில் இருக்கிறது. அதற்காகத்தான் வோக்கல் ஃபார் லோக்கல், மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, பையிங் இந்தியா, அந்த பொருட்களை, சுதேசி பொருட்களை நீங்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணத்தை மக்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார். நமது பாரத பிரதமர் அவர்கள் எழுச்சி மிகு உரையை ஆற்றியுள்ளார்கள். அது இளைஞர்களுக்கு பெரிய உத்வேகம். வளம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று பாடியுள்ளார். அதே போல தற்சார்பு கொள்கையில் மிகவும் உறுதியாக உள்ளார்கள் நமது பாரத பிரதமர் அவர்கள். அதற்கு நமது பிரதமர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரதமர் மோடி அவர்கள் செமிகண்டக்டர் சிப்ஸ் நம்ம இந்தியாவிலேயே அடுத்து தயாரிக்கப்படுறாங்க. இது தயாரிக்கிறது மூலமா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி இதோட விலைகள் கம்மியாகும். சாமானிய மக்கள் அதனால நிறைய ஊக்கப்படுவாங்க. கண்டிப்பாக இந்தியா எல்லா துறைகளிலும் மென்மேலும் வளரும். அதுக்கு நாங்க கண்டிப்பா சப்போர்ட்டிவா இருப்போம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.